Hi friends, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கில் MCQ கொஸ்டின்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டெஃபினேஷன் நம்ம பார்த்தோம். சம் காமன் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ், ROC ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேஸ் பண்ணி உள்ள MCQ கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொல்யூஷன் பை டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன், இது பேஸ் பண்ணி உள்ள MCQ questions நம்ம பார்ப்போம். So we start. So what does the term y of minus 1 indicate, especially in an equation that represents the behavior of the causal system? So solution by difference equation பார்த்தோம்னா ஒரு ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து y of minus 1, y of minus 2 அந்த மாதிரி சம் டேர்ம்ஸ் இருக்கும். x of minus 1, x of minus 2 அந்த மாதிரி சம் டேர்ம்ஸ் இருக்கும். அந்த y of minus 1 டேர்ம் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இண்டிகேட்ஸ் தி இனிஷியல் கண்டிஷன் ஆஃப் தி சிஸ்டம். இட் இண்டிகேட்ஸ் தி இனிஷியல் கண்டிஷன் ஆஃப் தி சிஸ்டம். ஓகே சார். ஸோ அடுத்து தி டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் இஸ் y of n plus 0.5 y of n minus 1 equal to x of n. So system function என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So y of n plus 0.5 y of n minus 1 is equal to x of n. So by taking z transform on both sides, I get y of z plus 0.5 z inverse y of z is equal to x of z. So y of z common எடுத்துட்டோம் அப்படின்னா I get 1 plus 0.5 z inverse equal to x of z. So y of z divided by x of z is equal to 1 divided by 1 plus 0.5 z inverse. So LCM எடுத்தோம் அப்படின்னா I will be getting z divided by z plus 0.5. So இந்த ஆன்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, so this is h of z. So இந்த ஆன்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, in option B we have h of z is equal to z divided by z plus 0.5. So next question, h of z is equal to z. Then what is the magnitude and phase value? So h of z is equal to z ன்னு கொடுத்துருக்காங்க, மேக்னிடியூட் வேல்யூவும் ஃபேஸ் வேல்யூவும் கேட்டிருக்காங்க. ஓகே சார். ஸோ அதாவது மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ், ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ், ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி சார் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ தி ஃபார்முலா இஸ், ப்ரொசீஜர் இஸ் டு ஃபைண்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கணும்னா substitute for z, substitute e power j omega. எங்கெல்லாம் z இருக்கோ அந்த z க்கு பதிலா என்ன பண்ணணும், e power j omega substitute பண்ணா I will get frequency response. ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா h of z equal to z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வேணும். ஸோ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இஸ் h of e power j omega is equal to z க்கு பதில் e power j omega சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. ஸோ z க்கு பதில் இங்கே என்ன வந்துடும், e power j omega. ஓகே சார். ஸோ இதை நான் எப்படி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னா I can expand it as cos omega plus j sin omega அப்படின்னு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ this is frequency response. ஓகே சார். நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஃபேஸ் வேல்யூஸ், மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஹவு டு ஃபைண்ட் மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ்? How to find magnitude response? So magnitude response கண்டுபிடிக்கிறதுக்கு magnitude நம்ம கண்டுபிடிக்கணும். So magnitude of h of e power j omega, magnitude of h of e power j omega is equal to, so is equal to cos omega plus j sin omega. ஸோ இதுக்கு நம்ம
magnitude கண்டுபிடிக்கணும். Okay sir, it is in the form of காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எப்படி சார் மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா a plus jb அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. அதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேக்னிடியூட் இஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஸோ இங்கே அதாவது ரியல் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி ஸ்கொயர். இங்கே ரியல் ஸ்கொயர் இஸ் காஸ் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி ஸ்கொயர் இஸ் sin square omega. So cos square omega plus sin square omega is equal to 1. So magnitude response கண்டுபிடிச்சிட்டோம். So next we move to phase response. Okay sir. So how to find the phase response? Angle of h of e power j omega is equal to tan inverse of imaginary by real part. Tan inverse of imaginary divided by real part. So நம்ம கொஸ்டின்ல நம்ம phase value கண்டுபிடிப்போம். h of e power j omega, h of e power j omega is equal to tan inverse of, so imaginary by real. இங்க imaginary என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா it is sin omega divided by real is cos omega. So I can write it as tan inverse of tan omega. So tan inverse tan cancel ஆயிடுச்சுன்னா I will get omega as the answer. So my answers are magnitude response is 1, phase response is omega. So the answer இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா yes, it is available 1 and omega. Okay, so next we move to convolution. So there are two sequence x of n and h of n. So அதுக்கு convolution கண்டுபிடிச்சோம் அப்படின்னா y of n is equal to convolution of x of n and h of n is equal to, formula is summation k equal to minus infinity to plus infinity x of k into h of n minus k. So this is convolution formula. So அடுத்து வந்து there are some convolution laws. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா commutative law, associative law and distributive law. ஸோ இந்த லாஸ் வந்து MCQ கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்மளோட சிஸ்டம்ஸ் வந்து சீரீஸ், அதாவது கேஸ்கேட்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்கலாம், பேரலையும் கனெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா வாட் இஸ் தி ஓவரால் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ let this be my system and this be my another system. My system here is h1 of n and my another system is h2 of n. So let these two systems be connected in series, அதாவது cascade. Here input, here output. ஸோ இந்த ரெண்டு சிஸ்டம் சீரியஸில் அதாவது கேஸ்கேடில் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ ஓவரால் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், வாட் இஸ் தி ஓவரால் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஐ கேன் ரைட் இட் ஆஸ், இந்த ரெண்டு சீரீஸ் சிஸ்டத்தையும் ஒரே சிங்கிள் சிஸ்டமாக நான் மாற்றிடலாம். ஸோ இட் இஸ் h1 ஆஃப் n கன்வல்யூஷன் வித் h2 ஆஃப் n. ஸோ ஓவரால் ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அந்த ரெண்டு இண்டிவிஜுவல் சிஸ்டத்தையும் கன்வல்யூஷன் பண்ணால் ஐ வில் கெட் இட். ஸோ திஸ் இஸ் கேஸ்கேட். ரெண்டு சிஸ்டம் கேஸ்கேட்டில் இருந்தா ஓகேவா. ஸோ இதே பேரலல்ல இருந்தால் என்ன சார், இஃப் இட் இஸ் கனெக்டட் இன் பேரலல், so this is one system, this is one system, h1 of n,
this be my second system h2 of n if they are connected in parallel. So this is output of the system, this is input of the system. So in the mari parallel connect ஆயிருந்தா the overall response of the system is, I can write the overall response as h1 of n plus h2 of n. The overall system is this one. Here my input and here my output. This is the overall response of the system h1 of n. If it is connected in cascade, h1 of n convoluted with h2 of n. So அடுத்து இந்த h1 of n convoluted with h2 of n இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு z transform எடுத்து என்ன சார் வரும் அப்படின்னா, z transform is multiplication of individual z transforms, h1 of z multiplied by h2 of z. ஓகே சார். அடுத்து next problem. So இது பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். So next problem. So determine the impulse response for the cascade of two LTI systems having impulse responses h1 of n equal to 1 by 2 whole power n u of n and h2 of n equal to 1 by 4 whole power n u of n. So ரெண்டு impulse system கொடுத்திருக்காங்க, they are connected in cascade. They are asking what is the overall impulse response. So since it is connected in cascade, so cascadeல நம்ம கனெக்ட் பண்ணி இருக்கிறதுனால, ஓகேவா, ஸோ கேஸ்கேடில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால ஓவரால் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு h1 of n convolution with h2 of n, h1 of n convoluted with h2 of n. ஓகே சார், இப்போ இதுக்கு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, கன்வல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ let me find the convolution. So h of n is equal to summation k equal to minus infinity to plus infinity. So இதில் பார்த்தோம்னா h1 of n, here my h1 of n is given as 1 by 2 whole power n u of n, h2 of n is equal to 1 by 4 whole power n u of n. Okay sir, so substitute பண்ணிக்கலாம். So convolution formula is h of n is equal to k equal to minus infinity to plus infinity. Infinity one by 2 whole power k u of k multiplied by 1 by 4 whole power n minus k u of n minus k. இது எப்படி சார் எழுதுனீங்க? How this formula comes? The formula, so this is the definition. இங்க இருக்கு பாருங்க, summation k equal to minus infinity to plus infinity x of k into h of n minus k. So இந்த ஃபார்முலாவை தான் நம்ம அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், x of k h of n minus k. n வந்து in terms of k ல நான் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே சார், ஸோ இதுக்கப்புறம் எப்படி சார் ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே u of k இருக்குது, இங்கே u of n minus k இருக்குது. ஸோ அது ரெண்டும் மல்டிப்ளை ஆகும்போது அதோட மேக்னிடியூட் 1. ஸோ my limits are switched to minus infinity இருந்து இன்ஃபினிட்டிங்கிற லிமிட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, it is switched to 0 to n. It is switched to 0 to n. ஸோ மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 1 by 2 whole power k இருக்கும், அடுத்து 1 by 4 whole power n minus k இருக்கும். ஓகே சார், ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா, சரி சார், எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிப்போங்க, equal to summation k equal to 0 to n 1 by 2 whole power k, அடுத்து 1 by 4 whole power n minus k இருக்கு இல்லையா, ஸோ அது என்ன பண்ணுங்க அப்படின்னா 1 by 4 whole power n multiplied by 1 by 4
whole power minus k. ஓகே சார். இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே சம்மேஷனில் லிமிட்ஸ் கே இருக்கு இல்லையா? ஸோ n டேர்மை இண்டிபெண்ட் அது வெளியே எடுத்துடலாம். ஸோ 1/4 whole power n அது வெளியே எடுத்துட்டோம்னா I will be getting summation k equal to 0 to n 1/2 whole power k into 1/4 whole power minus k. ஓகே சார். ஸோ இதை இன்னும் எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா 1/4 whole power n அப்படியே வச்சுக்கோங்க. சம்மேஷன் k equal to 0 to n 1/2 whole power k. இங்கே whole power minus k இருக்கு இல்லையா? ஸோ அதை write it as 1 divided by 1/4 whole power k. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த 4 வந்து நியூமரேட்டருக்கு வந்துடும். ஸோ ஐ கேன் write as 1/4 whole power n summation k equal to 0 to n 1/2 whole power k into 4 power k அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான், வேறு வழி இல்லை. 1/4 whole power n summation k equal to 0 to n 1/2 power k into 4 power k. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா 2 power k இங்கே போய்டும். இங்கே வந்து I will get 4 as 2. So I will get as 1/4 whole power n summation k equal to 0 to n 2 power k. ஸோ அடுத்து இப்போ ஃபார்முலா. ஸோ k equal to 0 to n 2 power k இருக்கு. ஸோ வாட் இஸ் தி ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை சால்வ் பண்ணுறதுக்கு we have ஃபார்முலா. ஸோ என்ன அப்படின்னா சம்மேஷன் n equal to 0 to capital N 0 to capital N a power I have a power n. So formula is a power n plus 1 minus 1 divided by a minus 1. இந்த ஃபார்முலா எப்போ அப்படின்னா ஃபார் a greater than 1, a ஓட வேல்யூ greater than 1 this is the formula. We have another one formula, it is equal to 1 minus a power n plus 1 divided by 1 minus a. So this formula is for a less than 1. a ஓட வேல்யூ வந்து 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா I use this formula. ஸோ ஏவோட வேல்யூ பொறுத்து தான் இது ரெண்டில் இந்த ஃபார்முலா அப்படின்னு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஏ பவர் n plus 1ன்னு போடுவோம். அதாவது என்னங்கிறது என்னென்னா இங்கே உள்ள அப்பர் லிமிட், இந்த சம்மேஷனில் உள்ள அப்பர் லிமிட் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஓகே சார். இப்போ இதே ப்ரொசீஜர் தான் நமக்கும். ஸோ ஃபார்முலா, ஸோ அதே ஃபார்முலாவை இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 whole power n. So here the formula is இப்போ வந்து a வந்து greater than 2. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா 2 power upper limit plus 1. ஸோ இங்கே upper limit வந்து என்ன இருக்குது அப்படின்னா is small n. ஸோ small n plus 1 divided by 2 minus 1. So we get minus 1. ஓகேவா? ஓகே சார். ஸோ இதுக்கப்புறம் we need to simplify. இதுக்கப்புறம் எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா 1/4 whole power n multiplied by 2 power n multiplied by 2 minus 1 divided by 2 minus 1 is 1. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 divided by 4 power n multiplied by 2 power n into
2 minus 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு 2 power n போயிடும். ஸோ இங்கே வந்து 2. ஓகேவா? ஸோ the equation becomes 1 by 2 power n into 2 minus 1. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன மிஸ்டேக், இங்கே ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கேயும் என்ன வந்துடும், நமக்கு ஹோல் ஸ்கொயர் வந்துடும். ஸோ இந்த இடத்துல this is not possible. This is not possible. So I will get 1 by 4 whole power n multiplied by 2n into 2 minus 1 by 4 whole power n. ஓகேவா? ஓகே சார். ஸோ இதில் வந்து இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த 2 2 cancel ஆகிடும். ஸோ we will be getting 1 by 2 whole power n into 2 minus 1 by 4 whole power n. ஓகே சார். இதை இன்னமும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா, இன்னமும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னா, ரெண்டு கேஸ்லேயும் டேக் 1 by 2 whole power n as common எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 2 வந்துடும், மைனஸ் 1 by 2 whole power n. ஓகே சார். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். This is the final answer. ஸோ இந்த ஆன்சர் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே. ஸோ எல்லா கேஸ்லையுமே n வந்து கிரேட்டர் தென் 0 தான் நம்ம எடுத்து சால்வ் பண்ணுறோம். ஸோ n இஸ் கிரேட்டர் தென் 0. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் so determine the output y of n of a LTI system with impulse response h of n equal to a power n u of n where a less than 1 with the input sequence x of n equal to u of n. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவுட்புட் y of n கண்டுபிடிக்கணும். இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் h of n கொடுத்துருக்காங்க, இன்புட் x of n கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூஸ் கன்வல்யூஷன். ஸோ y of n தான் கேட்டிருக்காங்க. ஸோ y of n is equal to x of n convolution with h of n. h of n convolution with h of n convolution with x of n. Okay, so equal to summation k equal to 0 to infinity. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி நான் யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம u of n வருது இல்லையா? ஸோ இங்கேயும் u of n இருக்குது, இங்கேயும் u of n இருக்கு இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 0 to infinity எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ h of n is a power k u of k multiplied by u of n minus 1. So u of k minus 1. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, லிமிட் பிகம்ஸ் k equal to 0 to n, மேக்னிடியூட் 1. ஸோ a பவர் k மட்டும்தான் இருக்கும்.
ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ நமக்கு வந்து ஏ இஸ் லெஸ் தென் ஒன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம ஃபார்முலா பார்த்தோம்ல ஏ லெஸ் தென் ஒன்று அப்படின்னா ஐ வில் கெட் 1 மைனஸ் ஏ பவர் கே டிவைட் இங்கே வந்து அப்பர் லிமிட் வந்து n. ஸோ இங்கே கே வராது. Upper limit is capital N, so 1 minus a power n divided by 1 minus a. So this is the answer. So y of n. So in the answer irukka appdinu pathomna yes it is available. Sorry, n plus 1. So it is available in answer A. So answer is A. Okay. So அடுத்து x of n convoluted with del of n minus n naught. So this is equal to convolution பண்ணோம்னா I will get x of n minus n naught. Okay. So next this problem. So two systems have been given. Two systems h1 of z and h2 of z are connected in cascade as shown below. So h1 of z னு ஒன்று இருக்கு, h2 of z னு ஒன்று இருக்கு, ரெண்டும் cascadeல connect பண்ணியிருக்கோம். The overall output y of n is same as the input x of n with 1 unit delay. So அதாவது என்ன சொல்றாங்கன்னா y of n is equal to என்ன சொல்றாங்கன்னா y of n is nothing but x of 1 unit is delay. X of n minus 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The transfer function of the second system h2 of z என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ h1 கொடுத்துருக்காங்க, h2 கொடுத்துருக்காங்க, ரெண்டு cascadedly connected. X of n is the input, output is one sample delayed by the input. ஓகேவா? ஓகே சார். ஸோ எப்படி சார் இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸோ டூ சிஸ்டம்ஸ் ஆர் கனெக்டட் இன் cascade இல்லையா? ஸோ டூ சிஸ்டம்ஸ் ஆர் கனெக்டட் இன் கேஸ்கேட் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா h1 of z is equal to 1 minus 0.4 z inverse divided by 1 minus 0.6 z inverse. h2 தான் நமக்கு தெரியாது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா y of n is equal to x of n minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? ஸோ y of n இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். x of n minus 1 கொடுத்துருக்காங்க. ஸோ டேக் z ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ y of z is equal to இதுக்கு z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் z பவர் மைனஸ் 1 x of z. ஒன் சாம்பிள் டிலே இல்லையா? ஸோ இது வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா y of z by x of z ன்னு கொண்டு வந்துடும். ஸோ y of z divided by x of z is equal to z inverse. So this is nothing but h of z. சரியா? ஸோ அடுத்து since they are connected in இது வந்து ஓவரால் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இதில் பார்த்தோம்னா they are connected in cascade. Since it is connected in cascade, h of z is equal to h1 of z multiplied by h2 of z. h1 of z multiplied by h2 of z. Okay sir. So h of z ங்கிறது என்னது? It is nothing but z inverse equal to h1 of z கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 1 minus 0.6 z inverse divided by 1 minus sorry here it is 0.4 z inverse minus 0.6 z inverse multiplied by h2 of z. Okay. So இதில் இருந்து என்ன பண்ணுங்க h2 of z கண்டுபிடிச்சிருங்க. So h2 of z is equal to z inverse into 1 minus 0.6 z inverse
divided by, you will get 1 minus 0.4 z inverse. Okay sir. So in the answer இருக்கா அப்படின்னு check பண்ணோம் அப்படின்னா yes it is available. It is option B. அவ்வளோதான் சார். ஸோ H2 of Z கண்டுபிடிச்சாச்சு. Okay. Next problem. The input-output relationship of a causal stable LTI system is given as y of n equal to alpha y of n minus 1 plus beta x of n. So y of n ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து, if the impulse response h of n of this system satisfies the condition summation n equal to 0 to infinity h of n is equal to 2, then the relation between alpha and beta is. So some condition கொடுத்துருக்காங்க சம்மேஷனில், ரிலேஷன் பிட்வீன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே சார், இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒய்எஃப்என் கொடுத்துருக்காங்க. ஸோ y of n is equal to alpha y of n minus 1 plus beta x of n. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து y of z கண்டுபிடிப்போம். ஸோ டேக் z transform on both sides. ஸோ y of z is equal to alpha y of n minus 1 z transform is z power minus 1 y of z plus beta constant. So x of n க்கு z transform is x of z. So இந்த y of z term in opposite side கொண்டு வந்துருங்க. So y of z minus alpha z inverse y of z is equal to beta x of z. So y of z common எடுத்தா I will get 1 minus alpha z inverse equal to beta x of z. Okay sir. So y of z by x of z பண்ணிடலாம். So h of z is equal to y of z divided by x of z equal to, I will get beta divided by 1 minus alpha z inverse. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் h of z. ஸோ இதுக்கு இப்போ இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம எடுத்துடலாம். ஸோ h of z இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ் h of n. ஸோ h of n இஸ், இங்கே பீட்டா வந்து கான்ஸ்டன்ட், ஸோ பீட்டா வெளியே எடுத்துருவோம். ஸோ மீதி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா z இன்வர்ஸ் இருக்கும். ஸோ ஆல்ஃபா வந்து கான்ஸ்டன்ட் வெளியே, அதாவது ஐ கேன் கேன்சல் இட் அஸ் a. அப்போ இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா இட் இஸ் ஆல்ஃபா பவர் n u of n. ஓகே சார். ஸோ h of n நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்து கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம்மேஷன் n equal to 0 to infinity h of n is equal to 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ சம்மேஷன் n equal to 0 to infinity h of n is nothing but beta lambda power n u of n equal to 2. ஓகே சார். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ பீட்டா இஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஸோ பீட்டாவை வெளியே எடுத்துருவோம். ஐ வில் கெட் சம்மேஷன் n equal to 0 to infinity alpha power n u of n equal to 2. ஸோ u of n ஓட மேக்னிடியூட் வந்து 1. ஸோ ஐ கேன் ரைட் இட் as 1. ஸோ பீட்டாவை வெளியே எடுத்துட்டோம். சம்மேஷன் n equal to 0 to infinity alpha power n u of n equal to 2. ஸோ u of n அதோட மேக்னிடியூட் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன், அதோட மேக்னிடியூட் வந்து 1. ஸோ u of n becomes 1. Therefore I will get beta into summation n equal to 0 to infinity alpha power n equal to 2. ஓகே சார். இப்போ சம்மேஷன் n equal to 0 to infinity alpha power n அதை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ நமக்கு ஏற்கனவே
ஃபார்முலா நமக்கு தெரியும், இன்ஃபினிட் சீரிஸ் ஃபார்முலா. அதாவது என்னன்னா சம்மேஷன் n equal to 0 to infinity a power n is nothing but 1 divided by 1 minus a. 1 divided by 1 minus a. ஸோ இந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வில் கெட் பீட்டா இன்ட்டு, ஸோ ஐ கேன் கம்ப்யூட் இட் as 1 divided by 1 minus alpha equal to 2. ஸோ இதில் இருந்து ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னமும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் நத்திங் பட் பீட்டா மட்டும் ஒரு சைடு வச்சுக்கலாம். ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 மைனஸ் ஆல்ஃபா. ஸோ 2 மைனஸ் 2 ஆல்ஃபா. பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 2 ஆல்ஃபா. ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எல்லா ஆப்ஷன் எல்லாமே ஆல்ஃபா ஈக்குவல் டு தான் இருக்குது. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு அப்படின்னு கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் பீட்டா. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் பீட்டா பை 2. ஸோ 2 மைனஸ் பீட்டா பை 2 ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. So I can further simplify. So 1 minus beta by 2. So alpha is equal to 1 minus beta by 2. So 1 minus alpha by 2 ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். Alpha is equal to 1 minus beta by 2. Yes, it is. Option A. Okay, sir. So this is this problem. அடுத்து next problem. Two discrete time systems with impulse response h1 of n equal to del of n minus 1, h2 of n is equal to del of n minus 2 are connected in series. So என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா h1 of n கொடுத்துருக்காங்க. h1 of n is equal to del of n minus 1. அடுத்து h2 of n is equal to del of n minus 2. They are connected in cascade. ஓகேவா? ஓகே சார். அப்படின்னா என்ன அப்படின்னா this is h1 of n and this is h2 of n. They are connected in cascade. So this one is input, this side is output. h1 of n and h2 of n connected in cascade. So overall impulse response of the cascade system is, so overall impulse response கேட்டிருக்காங்க. So overall impulse response என்ன சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, so overall impulse is nothing but total impulse response. Total impulse response of the system is convolution of individual impulse response. Convolution of individual impulse response. ஓகே சார். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா h of n is equal to h1 of n convolution h2 of n. இதுதான் சார் சொல்ல வராங்க. ஓகே சார். ஸோ இப்போ கன்வல்யூஷன் எடுக்கணும். ஸோ கன்வல்யூஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி we have one ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் z transform of z transform of h1 of n convolution with h2 of n. So convolution of h1 of n
into H2 convolution of H1 of n with H2 of n is equal to H1 of Z multiplied by H2 of Z. Okay sir, இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா H1 of Z is equal to H1 of Zங்கிறது என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா del of n minus 1. ஸோ del of n minus 1க்கு Z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா I will be getting Z power minus 1. அடுத்து H2 of Z. H2 of Z is del of n minus 2. இதுக்கு Z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா I will be getting Z power minus 2. So this is H of Z. So H of Z is equal to H1 of Z multiplied by H2 of Z. So this is nothing but Z power minus 1 multiplied by Z power minus 2. This is nothing but Z power minus 3. So இப்போ எனக்கு என்ன வேணும்னா h of n தான் வேணும். ஓகேவா? ஸோ I had arrived at h of z is equal to z power minus 3. ஸோ இப்போ இன்வெர்ஸ் எடுத்துருங்க. ஸோ h of n is equal to del of n minus 3. ஸோ this is the required answer. ஸோ required answer இருக்கா ஆன்சரில் அப்படின்னு பார்த்தோம்னா yes I have. Yes, it is in option B. Okay. அடுத்து which among the following operation is or not involved or associated with the computation process of linear convolution. So linear convolutionல எந்த process associate ஆகலை not involved அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோல்டிங் ஆப்ரேஷன் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம், ஷிஃப்டிங்கும் யூஸ் பண்ணுறோம், மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கன்வல்யூஷனோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா x of n convolution with h of n is equal to summation n equal to minus infinity to plus infinity x of k multiplied by h of n minus k. இதில் பார்த்தோம்னா ஃபோல்டிங் ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஷிஃப்டிங் யூஸ் பண்ணுறோம், அடுத்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ மூணுமே யூஸ் பண்ணுறோம். இதில் இன்டகிரேஷன் ஆப்ரேஷன் மட்டும்தான் நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணல. So answer is integration operation. So answer is integration operation. Convolution of two sequences x of n equal to 1, 2, minus 1, 1 and h of n is equal to 1, 0, 1, 1 is. So linear convolution கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி சார் லீனியர் கன்வல்யூஷன் பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா we use tabular method. So here I take x of n, here I take h of n. ஸோ இந்த ஆர்டர் கூட மாற்றிக்கலாம், அதனால் எதுவும் ப்ராப்ளம் வராது. ஏன்னா கன்வல்யூஷன் வந்து இது ஒபேஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல. ஸோ அதனால் நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம எந்த சைடு வேணாலும் எக்ஸ் எடுத்துக்கலாம், ஹெச் எடுத்துக்கலாம். ஓகே சார். ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபில் பண்ணலாம். ஸோ இட் இஸ் 1, 2, minus 1, 1. அடுத்து 1, 0, 1, 1. ஓகே சார். ஸோ இப்போ டேட்டாவை மல்டிப்ளை பண்ணி ஃபில் பண்ண வேண்டியதான். ஸோ 1 into 1 is 1. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 into 1 is 1. Here it is 2, here it is minus 1 and here it is 1. 0, 0, 0, 0. அடுத்து 1, 2, minus 1, 1. So 1, 2, minus 1, 1. ரைட்டுங்களா? ஸோ அடுத்து ட்ரா டயகனல் லைன்ஸ்.
ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணுங்க. ஸோ my y of n. So y of n equal to first is 1, அடுத்து 2 plus 0 is 2, 1 minus 1 0, the 2 3 4, அடுத்து 2 minus 1 is 1, 1 minus 1 is 0, next is 1. So this is the answer. இந்த answer எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா it is available at option A. Okay, so next find the circular convolution of the two sequences. இந்த தடவை circular convolution கேட்டிருக்காங்க. x1 of n and x2 of n கொடுத்திருக்காங்க. So we will be doing circular convolution. So circular convolution பண்ணும் பொழுது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய syntax is x2 of n matrix multiplied by x1 of n matrix. So I will be getting y of n matrix. So இந்த மெத்தட்ல தான் நம்ம பண்ணணும். So first வந்து x2 of n matrix எழுதிக்கலாம். So x2 of n matrix is 1 2 3 1. So அடுத்து ஒரு ஸ்டெப் கீழே இருக்குங்க. So I will get 1 2 3. So this one will go upwards 1. ஸோ இந்த ஒன்று தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இந்த ஒன், அடுத்து ஒரு ஸ்டெப் இந்த ஒன்று கீழே இறக்கியிருக்கேன். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டெப் ஒன்றா இன்னொரு ஸ்டெப் கீழே இருக்குங்க. 1 2 3 1. ஸோ ஒன்று இங்கே இறக்கியிருக்கோம். ஸோ அடுத்து இந்த ஒன்று இன்னொரு ஸ்டெப் இறக்குங்க. ஸோ ஐ வில் பி கெட்டிங் 1 2 3 1. ஓகே, ஸோ இந்த ஒன் இங்கே வந்துருக்கு. ஓகேங்களா? ஓகே, so this is one matrix x2 of n matrix. அடுத்து go for x1 of matrix. x1 of matrix is 1 2 2 1 equal to. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா we will be getting the answers. So answer will be 11 9 10 12. So this is my answer. So இந்த ஆன்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா yes, it is available at C. 11 9 10 12. Okay, so அடுத்து what is the order of the four operations that are needed to be done on h of k in order to convolute x of k and h of k? So linear convolution பண்றோம் x of k வையும் h of k and h of k. ஸோ என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோல்டிங், மல்டிப்ளிகேஷன், ஷிஃப்டிங், சம்மேஷன், இந்த 4 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த ஆர்டரில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு I will be doing folding operation, and second I will be doing shifting operation. So third I will be doing multiplication, then I go for summation. So order is step 1, அடுத்து இங்க step 3, அடுத்து step 2 and step 4. So 1 3 2 4. So this is the correct answer. Okay, அடுத்து next, the impulse response of a LTI system is h of n equal to 1 1 1. What is the response to the signal to the input x of n equal to 1 2 3? So impulse response கேட்டிருக்காங்க. ஸோ இது சால்வ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இஸ் go for linear convolution. Go for linear convolution. So linear convolution நம்ம பண்ணுவோம். So ஒரு சைடு x of n and other side is h of n. So x of n is 1 2 3, h of n is 1 1 1. So do linear convolution, multiply பண்ணோம்னா 1 2
3 1 2 3 1 2 3. So draw diagonal lines. Okay, therefore my answer is now y of n equal to 1 comma 3 comma 3 plus 2 plus 1, so 6 comma 5 comma 3. So this is my answer. Yes, my answer is available at C. Okay, which of the following is the autocorrelation of x of n? So autocorrelation function கேட்டிருக்காங்க. So option A is the exact autocorrelation function. அடுத்து next problem. Which function has a provision of determining the similarity between the signal and its delayed version? So similarity between signal and its delayed version can be obtained by using autocorrelation function. Autocorrelation function மூலமா நமக்கு ஒரு சிக்னலுக்கும் அதோட delayed versionக்கும் உள்ள similarityயை நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். Okay, so next. If x of z is equal to z power 4 plus z square minus 2z plus 2 minus 3z power minus 4 and h of n is equal to 2 del of n minus 3. So இது கொடுத்திருக்காங்க. So find y of 4 கேட்டிருக்காங்க. எப்படி சார் இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். So first h of n இருக்கு இல்லையா? ஸோ h of n-க்கு z டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம கண்டுபிடிச்சிடும். இங்கே x of z-க்கு ஏற்கனவே z டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சி தான் இருக்குது. ஸோ இந்த இங்கே தான் h of n தான் வந்து z டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்காமல் இருக்குது. ஸோ z டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ h of n is equal to 2 del of n minus 3. ஸோ இதுக்கு z டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சோம்னா h of z is equal to 2 into z power minus 3 I will get. ஸோ நமக்கு என்ன ரூல் அப்படின்னா h of z is equal to y of z divided by x of z. ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன வேணும்னா y of 4 கேட்டிருக்காங்க. ஸோ y of z கண்டுபிடிச்சிருவோம். ஸோ y of z-லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? y of 0, y of 1, y of 2, y of 3, y of 4 எது வேணும்னாலும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ y of z is equal to I will get x of z multiplied by h of z. So h of z into x of z. So x of z is z power 4 plus z square minus 2z plus 2 minus 3z power minus 4. This is multiplied with h of z. h of z என்ன அப்படின்னா 2z power minus 3. So இது ரெண்டுத்தையும் multiply பண்ணா we will be getting the answer. So y of z multiply பண்ணோம் அப்படின்னா I will be getting 2z plus 2z power minus 1 minus 4z power minus 2 plus 4z power minus 3 minus 6z power minus 7. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக y of 4 தான் கேட்டிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா y of 0 is 0. அதாவது கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லை பாருங்க, எல்லாத்துலேயும் z இருக்கு, கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லை. ஸோ y of 0 is 1. அடுத்து y of 1 நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ y of 1 is nothing but z power minus 1ஓட கோஎஃபிஷியன்ட். ஸோ z power minus 1ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா it is 2. ஸோ it is 2. அடுத்து y of 2 நம்ம கண்டுபிடிக்கலாம், it is minus 4. அடுத்து y of 3 நம்ம கண்டுபிடிக்கலாம், it is plus 4.
அடுத்து y of 4 பார்த்தோம் அப்படின்னா z power minus 4 டேர்ம் இங்கே இல்லை, ஸோ இட் இஸ் 0. அதே மாதிரி y of 5 டேர்ம் இஸ் 0, y of 6 term is 0. So அடுத்து y of 7 term is minus 6. So இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு இதில் இருந்து கிடைக்கும். ஸோ இந்த சம்மில் y of 4 கேட்டிருக்காங்க, ஸோ இட் இஸ் 0. ஓகேங்களா? ஸோ therefore y of 4 is equal to, so this is 0. ஓகே, ஸோ ஆன்சர் இருக்கா 0 இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், இட் இஸ் அவைலபிள் அட் பி. Okay sir, so அடுத்து the sequence x of n is equal to 0.5 whole power n u of n is convolved with itself to obtain y of n. ஓகேங்களா? ஸோ தென் சம்மேஷன் n equal to minus infinity to plus infinity y of n is என்னன்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா is given as x of n is equal to 0.5 whole power n u of n சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கூடவே நம்ம என்ன பண்ணுறோம், கன்வல்யூஷன் பண்ணுறோம். ஸோ ஐ எம் கெட்டிங் y of n. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஸோ சம்மேஷன் n equal to minus infinity to plus infinity y of n is என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆஃப் கன்வல்யூஷன் நம்ம பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஆஃப் n இது கூடவே நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு தடவை கன்வல்யூஷன் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு எக்ஸ் ஆஃப் z நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எக்ஸ் ஆஃப் z இஸ் 1 divided by 1 minus 0.5 z inverse. ஸோ நமக்கு x of z கிடைச்சிச்சு. ஓகே சார். ஸோ கன்வல்யூஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மை கன்வல்யூஷன் ஃபார்முலா இஸ், நான் வந்து x of n அது கூடவே என்ன பண்ணுறேன், கன்வல்யூஷன் பண்ணுறேன். ஸோ ஐ எம் கெட்டிங் y of n. ஸோ பை கன்வல்யூஷன் தியரம் z transform of x of n convoluted with x of n, I will get y of z. Okay, so this is nothing but z transform of x of n convoluted with x of n is, by convolution theorem, it is x of z multiplied by x of z. So this is by convolution theorem. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் ஆஃப் இசட் மல்டிப்ளைடு பை எக்ஸ் ஆஃப் இசட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும், ஒய் ஆஃப் இசட் கிடைச்சிரும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த டேர்மை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நமக்கு தேவை ஒய் எக்ஸ் ஆஃப் இசட். ஸோ நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டோம் எக்ஸ் ஆஃப் இசட். ஓகேவா? therefore y of z is equal to x of z into x of z. It is nothing but 1 divided by 1 minus 0.5 z power minus 1 whole square. ஓகே, ஸோ y of z நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, they have asked summation n equal to minus infinity to plus infinity y of n. ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் z transform. ஸோ x of z நம்ம பார்த்துருக்கோம். இப்போ y of z வச்சு z transformோட டெஃபினேஷன் நம்ம எழுதுவோம். ஸோ y of z is equal to nothing but summation n equal to minus infinity to plus infinity y of n z power minus n, y of n into z power minus n. ஸோ கொஸ்டினில் எனக்கு என்ன வேணும், ஆக்சுவலாக கொஸ்டினில் என்ன வேணும் அப்படின்னா, சம்மேஷன் n equal to minus infinity to plus infinity y of n தான் எனக்கு வேணும் கொஸ்டினில். ஸோ ஐ எம் கன்சிடரிங் let z equal to 1 அப்படின்னு நானே கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக நானே என்ன பண்ணிக்கிறேன், z equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஏன் அந்த மாதிரி நான் ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, சம்மேஷன் n equal to minus infinity to infinity இருக்குது, இங்கேயும் minus infinity y of n இருக்குது. ஸோ இந்த z தான் எனக்கு வந்து பிரச்சனையே. ஸோ இந்த z நான் 1ன்னு எடுத்துக்கிட்டேன்னா நான் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், இதுக்கு வேல்யூவை நான் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ எம் டேக்கிங் let z equal to 1. ஸோ இப்போ எக்ஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் ஆஃப் இசட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, 1 டிவைடட் பை 1 மைனஸ் 0.5, இசட் வந்து 1. ஸோ அப்போ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம்மேஷன் n ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி y of n z பவர் 1. ஸோ 1 பவர் 1, ஸோ இட் இஸ்
1 ஓகே சார். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 1 divided by 1 minus 0.5 whole square. So 1 minus 0.5 is 0.5 square. So it is nothing but 4. So simplify பண்ணோம்னா I will be getting the answer as 4. So 4 ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா yes it is available. Option B. Okay sir. Next problem. Which property is exhibited by the autocorrelation function of a complex valued signal? So autocorrelation function la enna property use பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா it is nothing but conjugate property. So next, the region of convergence for Z transform of a unit step function is ROC for unit step function கேட்டிருக்காங்க. ஸோ Z transform என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 divided by 1 minus Z inverse. ஸோ this is the x of Z for unit step function. இப்போ இதுக்கு ROC கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் வந்து அதோட டயக்ராம் பார்த்தோம், சிக்னல் டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 ஈக்குவல் டு 1 2 3 4 0 1 2 3 4 5 ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதோட மேக்னிடியூட் எல்லாமே என்னது 1 தான். 1 1 1 1 மேக்னிடியூட் எல்லாமே என்னது 1 தான். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 அப் டு n equal to infinity. So right hand side மட்டும்தான் available. So this is causal signal. Okay, so this is causal signal. So causal signalக்கு ROC என்ன வரும் அப்படின்னா Z is greater than 1 தான் நமக்கு வரும். ஓகேங்களா? So here the answer is Z is greater than 1. அடுத்து the Z transform f of z of the function f of nt equal to a power nt is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு எப்படி சார் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஃபார்முலா நம்மள எழுதிடலாம். ஓகேவா? ஸோ என்ன ஜென்ரல் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா z transform of x of n. Z transform of x of n is equal to x of z is equal to summation n equal to minus infinity to plus infinity x of n z power minus n. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே a பவர் nt கொடுத்துருக்காங்க. ஸோ a பவர் n ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ z transform of a பவர் n Z transform of a power n is nothing but z divided by z minus a. ரைட்டா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும் போது பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு f of nt is equal to a power nt. நான் இதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா I can write it as a power t whole power n அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன ஃபார்மேட்டில் வந்துச்சு? a power n ஃபார்மேட்டில் வந்துச்சு. Therefore f of z. So f of z is equal to, so z transform is equal to, so இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதிக்கலாம் z divided by z minus இங்க ஏக்கு பதில் என்ன இருக்குன்னா I have a power t. I have a power t. ஓகே சார், இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா yes it is available at option A. So this is the answer, z divided by z minus at. Okay. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா Z டிரான்ஸ்ஃபார்மில் கன்வல்யூஷன் பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். லீனியர் கன்வல்யூஷன் பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ சீரீஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 1 டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கில் யூனிட் 1ல் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ் MCQ கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து யூனிட் 2 Z டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ Z டிரான்ஸ்ஃபார்ம் பேஸ் பண்ணி உள்ள MCQ ப்ராப்ளம்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா Discrete Fourier Transform. ஸோ DFT. ஸோ அதை பேஸ் பண்ணி உள்ள MCQ கொஸ்டின்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.